அல்லல் போமல் வினை போமன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போ ஆமா போகவாய் துயரம்போம் நல்ல குணமதிகை மால்மருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் ஆமா அப்பன் கணபதியை கைதொழுதா காலே வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாய் மால் மலராய் நோக்குண்டாம் ஆமா மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பாய் துருமேனி தும்பிக்கையான் ஒன்பாதம் ஆமா தப்பாமல் சார்வார் தமக்கு ஆனை முகம் இருகும்பு மகன்ற மார்பும் சிறுகண்ணோ ஆமா பானை போல் பெருவயரும் பாங்கான பொன்புணூல் அழகோ ஆமா தானே எனதொன்றியே எனதுள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா ஆமா நானே வந்து மது பாதம் பணிவேன் ஓம் கணபதியே வெள்ளை கலையுடைத்து வெள்ளை பனி உண்டு வெள்ளை கமலத்தில் வீட்டிருப்பாள் என்னை ஆமா வெள்ளை அரியாசனத்தில் அரஜரோடு சரியாசனத்தில் வைத்த என் தாயே ஆயகலைகள் 64 அடியேன் திருநாபுதன்னில் ஆமா நேயமுடன் ஊதி வைப்பாய் நிமலைகளை வாணியம்மா ஆமா சிறு ஜெயன் உனை வணங்கி செந்தமிலை நாங்கள் பாடுவதற்கு ஆமா எங்கள் நாவினில் வந்து செய்தருவாய் 4 முகனா தேவியே கார்க்கினி நாயகா பெரிய சுவாமியே உன் கருத்திறங்கி ஆமா தீர்க்கின்ற நாயகா பெரிய சுவாமியே தினமும் என்றே ஆமா பார்க்கினி நாயகா பெரிய சுவாமியே பலவினினோ ஆமா பார்க்கினி நாயகா பெரிய சுவாமியே உன் மலரடி பாதம் பணிந்து வந்தோமே கடகமிட்டிடும் செங்காட்டு நங்கையுடன் கமரி சுந்தரி குற்றால நங்கையும் ஆமா புத்திருந்திடும் சித்திர ஜபாவதி பொங்குமாங்கடல் சங்கே முழங்க ஆமா குற்றால மேலவாசலில் தென்வளராய் வீட்டிருக்கும் ஆமா எங்கள் வேதனான பெரிய சுவாமியே விடை கொடுத்து எங்களை காத்தருள்வாள்
துயரம் துயரம் போக்க அயோத்தி மாநகரில் வந்து பிறந்த ராமா ராமா தண்ட காருண்யம் சென்று தென்சமித்திரத்தின் மேல் ஓரணையாய் கெட்டி ஆமா கொண்டல் ராவணனை மாய்த்து கோதண்டம் கையுள் எந்தோ ராமா 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 ராகவா ராமச்சந்திரமூர்த்தியே உன் பொன்னடி பாதம் பணிந்து வந்தோமே வற்றாத பொய்யை கண்டு வடநாடு மலை கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா முருகா உற்றார் ஒருவரும் எனக்கில்லை உமையால் தனக்கு திருமகனே ஆமா உற்றாடை தந்து அடியனை ஆட்கொள்ளுவாய் முருகேஜா எந்தன் மனத்துள் ஆமா விசாரமாகவே புள்ளிமையில் ஏறி வள்ளி தெய்வ யானையுடன் வர வேண்டும் எனதருகே முருகா ஜம்போ அறிவோல் நாம ஜேவாயா விநாயகா உமையடியவர் பணிதரும் அருளரும் நீசனே ஆதியோ மந்தமுமான பொருளே தேவாயா சம்போ ஐந்து கால தேவாயா தோனி ஐயனே ஐந்து கால முன்பேறிய வாய ஜொலிக்க அருண திருமகன பாலவற்றோர கற்றரோளை காற்றோனே ஐந்துகரம் பெரிய வாய ஜொலிக்க முடுபல முக்கணி சர்க்கரை அவளோடு கடலையும் அரிஜன செய்ய போரி கடலை கடலை பச்சரி அன்னையறிய போட்டுடன் மாவு பலாத்தங்க எட்டிலி தோசையின் ஜகல பலாட்டமா நச்சவையில் தமிழ்நாவில் வந்தே சம்போத தமிழ்நாவில் வந்தே ஒதிப்பாயா பறந்தோ நாதர் வந்தே வாய் துறந்தோ அன்னை புகழ் அவள் திருமகள் அறியவர் மகள் நிறைந்த ஜீவ கருவாள் அப்பனே புகழ்ந்து நாய போடுதே பாடுவே
சுதி மலர் அறியவே வருமலை தன்னை நைக்கவே வைத்தவாள் விரும்பி நான் உனை தோழுவாள் சம்பா விரும்பி நான் உனை தோழுவாடி வேலவாய் வள்ளியாள் தினை புனத்தில் வருங்களி இதனை வரட்ட வருங்களி இதனை வரட்ட வேட மகள் வள்ளியா நம்பி மகள் வள்ளியோ வள்ளியாள் தினை புனத்தில் வருங்களி இதனை வரட்ட வருங்களி இதனை வரட்ட தினை மாவே உண்ட வேலவா இருமலை மண்டவா திருச்செந்தூரவோ மாறுபடாஜுரர் தலை அறுத்தவாள் வழி வழி வேலவா மாறுபடாஜுரர் தலை அறுத்தவா அறுத்தவா தலை அறுத்தவாளே அன்னை முடன்று கூறாம ஒன்புகளை நாங்கள் பாட ராம முடன் ஹரி ராம வெள்ளிலை கதைகள் பாட ஏ தந்தனை தனை தாளம் போடவே போடவே தந்தனை ததகிட தாளம் போடவே தாளம் போடவே அறந்தனை ததிகிட தாளம் போடவே போடவே தாளம் போடவே கணவதிய எங்கோருவ கணவதிய எங்குருவ கனவிலையும் உனை மறவே குணவரியே அருமுகனே குஞ்சரம உனை பாடே பாடுவேனே நான் உன்னை பலகால உனை தொழுவான் நான் உன்னை தென்னாடு தேஜமெல்லாம் கூறுவேனே நான் உன்னை கூறுவேனே நான் உன்னை குற்றம் குறை அணுகிடாமல் கூறுவேன் நாம உன்னை குற்றம் குறை அணுகிடாமல் கண் கொடுத்த காளியம்மா கதைக்கருள வேணும் அம்மா வனம் இருக்கும் வனக்கிளிய அருள் புரிவா இடமிருக்கும் எஜை மகளே இடமிருக்கும் எஜை மகளே எனக்கருள வேணும் அம்மா கொண்டல் வர்ண குறை தீர்க்கும் ஆயோனே ஆளிலேயில் பள்ளி கொண்ட பள்ளி கொண்ட ஆயர் குராமா பூரிவா பள்ளி கொண்ட அரகராமார் அம்மா மலை மகளே கலை மகளே மலையர சந்திரம் மகளே வாழ்மையிலே அம்பிகையோ செந்து காதேவியம்மா தாய சிறை கடங்க மான்மையிலே மண்டி ஊழி போடும் தெய்வம் மண்டி ஊழி போடும் தெய்வம் காளியம்மா அருள் புரிவா மண்டி போச போடும் தெய்வம் காளியர்கள் புரிவாள் அரசன் மகந்தவஜிநாத
அண்ணாவி சிவன் இணைந்த பெருமாளோ எங்க சிறசில் வந்தார்கள் புரிவா எங்கள் ஆள ஜன்னியாஜி எங்க நாவில் வந்தார்கள் புரிவா ஏ தவஜி தம்பிரானோ தக்காக்க வர வேண்டோ ஏ வியாவையில பிறந்தவரோ ஏ அழகு பிள்ளை வீர புத்திர எனக்கு விடை கொடுத்து காத்தருள்வா ஏ 1008 மாடனுக்கும் ஏ அண்ணாவி தெய்வம் தானே ஏ அக்கினி மாட சுவாமி அருள் புரிய வேணும் ஐயா பிரம்ம வீடம் பிறந்தவரா பிரம்ம செட்டி பேச்சி அம்மா பிள்ளைக்கு நீ அருள் புரிவா சுடர் ஒளிவில் பிறந்தவரா செஞ்சுடரமாயா ஏ மணி விளக்கில் பிறந்தவராரோ ஏ மாயாண்டி சுடலாய்யா மாயாண்டி சுடலாய்யா எங்க மனதில் வந்த அருள் புரிவா மாயாண்டி சுடலாய்யா மனதில் வந்த ஐயனுக்கு ஐயந்தானே மெய்யனுக்கு மெய்யந்தானே அரிகர புத்திரனோ மருதப்ப சுவாமிதானே மதுரையார் வாசல் தெய்வம் மருதடையார் தெய்வம் ஐயா அழகு பிள்ளை அழகப்பனோ தெய்வம் ஏ அழகு பிள்ளை அழகப்பராயே ஏ ஈரோடு தன்னதியில தாராபுர நகரத்தில தர்ம ராசாவுக்கும் லட்சுமி அம்மாளுக்கும் பிள்ளை இல்ல இருவருக்கும் பிள்ளை இல்ல இவரு பிள்ளையாக பிறந்தவர் இருவருக்கும் ஏ பிள்ளையாக இவரு ஆதியில கோவிந்தனா ஆதியில கோவிந்தனா பாதியில பேரு பெற்று அழகு தெய்வம் அழகோடு பிறந்த பிள்ளை அழகப்ப சாமி ஐயா அழகப்ப சாமி ஐயோ அருள் புரிய ஐயா சாமி ஐயா அருள் புரிய ஐயா எங்க அழகப்ப சாமிக்குத்தான் மனைவியாக வந்தவரோ விஸ்வகர்மா சமுதாயத்தில் ஆசாரி மவதான பெண்ணுக்கான பெண்ணழகி பேட கொண்ட மயிலழகி கட்டழகி பொட்டழகி காது மூக்கு வடிவழகி கம்மாடிச்சி அம்மாளே கம்மாடிச்சி எங்க கதைக்கருள வேணும் அம்மோ கம்மாடிச்சி அம்மாளோ கதைக்கருள அம்மாயே இந்த அழகப்ப சாமிக்குத்தான் வாசலில் அமர்ந்திருக்கும் மாடப்ப தேவர் மாவன் மாடி பிள்ளை மரத்தி மாவன் ஆணுக்கானால் ஆனழக அழகு பிள்ளை சப்பாணி சப்பாணி மாடந்தானே வாழப்பழங்களவாண்டு வைப்பாட்டிக்கு கொடுத்தவரோ வங்குளைய மாண்டவரோ சப்பாணி மாடசாமி சப்பாணி மாடசாமி எங்களை தக்காக்க வர வேணும் கவர வேண்டும் எழுத்தறிய எழுத்தறிய இந்த ஏட்டில் உள்ள வகையறிய நாளையில எழுத வைத்தார் என் குருவா பாடறியம் படிப்பெரிய பாட்டில் உள்ள வகையறிய பாடறிய நாளையில படிக்க வைத்தார் அண்ணாவி சொல்லி வைத்த அண்ணாவியோ சொப்பனத்தில் மறப்பதில்லை கட்டு வைத்த அண்ணாவியோ என் கனவிலையும் மறப்பதில்லை நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நினை ஒரு நாள் மறப்பதில்லை அண்ணா உண்ண மறந்தாலும் என்னோட அண்ணாவிய மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலும் நான் ஒரு நாள் மறந்தாலும்
ஐயா நான் ஒரு நாள் மறப்பதில்லை. நான் ஒரு நாள் அரணே சீமையேடு கடலோ சீமையேடு கடலோ தெங்காயி முக்கடலோ சீமையெல்லாம் பேர் விளங்கோ சீமையெல்லாம் விளங்கோ தாத்தா சீவநல்லூர் புலவர் பாதோ விளங்கோ தாத்தா சீவநல்லூர் புலவர் பாதோ அரணே செந்தாளம் புச்சரியோ சீவநல்லூர் நகரதியிலே அவதரித்த புலவரேதான் ஆடாத தெய்வங்களே ஆட வைத்து பார்த்தவரோ பேசாத தெய்வங்களை பேச வைத்து பார்த்தவரோ மாநிலம் உங்கதி பெற்றே மண்டலத்தில் புகழ் படைத்தே தாத்தா மாட சுவாமி புலவர் பாதோ சிவநல்லூர் மாட சுவாமி புலவர் பாதம் சிவநல்லூர் புலவர் மகன் சின்ன புலவர் தான் தாத்தா கையிலையா இருந்திட்டாலும் தாத்தா கலகலன்னு பேச வைப்பா தாத்தா மண்பிடமா இருந்திட்டாலும் தாத்தா மணி கொண்டு பேச வைப்பா ஐயா லட்சதீபம் பார்த்தது போ அரடே பார்த்தது தாத்தா லட்சுமண புலவர் பாதம் லட்சதீபம் லட்சுமண புலவர் பாதம் புலவர் பாதம் எண்ணம் கட்டு ஒரு கலங்கானோ வழக்கு நெல்வில ஐயோ கடையநல்லூர் நகராதியிலே அவதரித்த புலவருதான் தாத்தா கட்டு கட்ட கவிகள் பாடோ கட்டு கட்ட கவிகள் பாடோ தாத்தா கணேச புலவர் பாதோ கவிகள் பாடோ தாத்தா கணேச புலவர் பாதோ அண்ணன் கட்டு ஒரு கலங்கானோ கதிர் வழக்கு நெல்விலையும் எங்கள் கடையநல்லூர் நகராதியில அவதரித்த புலவருதான் அப்பா புலவருக்கு மருமகன்தான் அடியனுக்கும் அப்பாவா அப்பா வில்லறியா நாளையில அப்பா வில்லியை கட்டு வைத்தார் எனக்கு குருவிலையும் குறியனுக்கு அப்பா சத்குருவான் குருவேனுக்கு எல்லா தொப்பையவர் வருவாரானோ அவருக்கு தொண்டர் விட எதிர்பார்க்கும் ஐயா எந்த அப்பா வருவாரானா சீமை எடுகடலும் எதிர்பார்க்கும் அப்பா ஆடாத தெய்வங்களை அப்பா ஆள வைத்து பார்த்தவர் தான் அப்பா மாயாண்டி சுடலைக்கென்றே அப்பா மண்ணுலகில் பிறந்தவர் தான் அப்பா மாநிலம் உங்க அதிபேற்றே மண்டலத்தில் புகழ் படைத்த அப்பா மாட சுவாமி புலவர் பாதோ மண்டலத்தில் புகழ் படைத்த அப்பா மாட சுவாமி புலவர் பாதோ என்ன ஒருவர் குருவர் குருவர் உலகத்தில் அனைவரும் ஒரு நமக்கு குருவினுடைய தீர்வாதத்தை கொண்டு வந்து எஞ்சீரத்தில் குருவிரேக்கும் செய்ய நோக்கி ஓட்டுக்காலே நீட்ட மாட்டோம் குரு நம
அங்கேனா பரம்போருளா பரம்போருளா மந்தியேதான் குரு நமக்கு பரம்போருளாயே தேனிருந்து தென்றொரியும் ஆம்போ அம்மையா இது தென்றல் வீதி கனி சொரியும் ஆம்போ அம்மண்ணா தென்னிந்தியா தேசந்தானே ஆமா அம்மையோ இது திருநெல்வேலி மாவட்டமா ஆமா அம்மண்ணா மானூர் தாலுகாவா ஆம்போ அம்மையா இந்த மண்டலத்தில் புகழ் படைத்த மண்டலத்தில் புகழ் படைத்த மேல சிவகாமியா புறந்தானே மண்டலத்தில் போல் படைத்தாயே மேல சிவகாமியால் புறந்தானே தென்னிந்தியா தேசத்தில தேசத்தில் தேனிருந்து தேன் சொரியும் தென்றல் வீச்சு கனி சொரியும் ஆமா திருநெல்வேலி ஜில்லாவில் ஜில்லாவில சேர்ந்ததொரு நகரம் மருதங்கனர் என்றும் சொல்வார்கள் மேல சிவகாமியால்புரம் என்றும் சொல்வார்கள் அப்பேற்பட்ட ஆமா இந்த மேல சிவகாமியால்புரத்துல ஐயா இலங்கை அளித்தான் குலத்தாங்கரையிலே கொலுவிருக்கிறார் கொலுவிருக்கிறோர் ஐயனுக்கு ஐயன் மெய்யனுக்கு மெய்யன் மெய்யன் அரிகர புத்திரன் என் மருதுடையார் தர்மசாஸ்தா மருதுடையார் தர்மசாஸ்தா மருதுடையார் ஐயனோடு பூர்ணகலா புஷ்பாதேவியோடு ஆமா தம்பதி சமேதராக இருக்காவோ காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காவோ இருக்கார்கள் இந்த இளங்கலைத்தான் குலத்தாங்கரையில கரையில ஐயனுடைய வாசல் தெய்வம் காவக்கார தெய்வமாகவும் ஆமா பரிவார தெய்வமாகவும் ஒளிவிருந்து காத்து ரட்சிக்கக்கூடிய தெய்வம் தான் தெய்வம் தான் ஐயா ஆணுக்கு ஆனழகன் நம்பள சிலை அழகன் அழகன் செக்கை சிவப்பழகன் செந்துருக்க பொட்டழகன் வங்கி தலையழகன் வாடாமல்லி பொட்டழகன் பொட்டழகன் அழகிலே பெரியவர் என் அழகப்ப சுவாமி அழகப்ப சுவாமியினுடைய அம்மா மனைவியார் தான் அம்மா கம்மாடிச்சி அம்மா ஆமா என்ன மேக்காம இருக்காளே எதுக்க இந்த மருதுடையார் வாசலுக்கு அம்மா ஆண்டாண்டு காலமாக ஒரு 4-5 வருடமா நம்ம வெள்ளுப்பாட்டு இந்த கோயில்ல நடந்து கொண்டே இருக்கு அம்மா அதனுடைய நிர்வாக கமிட்டியாளர்களும் நம்மளை அன்போடும் ஆசா பாசத்தோடும் தர்மகர்த்தா நிர்வாக பொறுப்புல இருக்கவங்க நம்மள வருஷம் நம்மளை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அதோடு என்ன இன்னைய தினத்தில் பங்குனி உத்திர திருநாள் ஐயன் மருதுடையாருக்கு அல்லவோ நாளைக்கு விடிஞ்சா பங்குனி உத்தரம் அது யாருக்கு என்ன என் மருதுடையார் பங்குனி உத்தரத்துல அன்னைக்கு தான் அவருக்கு பிறந்த நாள் அன்னைக்கு தான் சாசாவுக்கு பிறந்த நாள் அதனால நாளைக்கு ஐயன் வாசல்ல நம்ம பங்குனி உத்தரத்து அன்னைக்கு அம்மா படிக்கணும் அவர் வரலாறு அங்க போய் படிக்கணும் ஐயோ இன்னைக்கு ஐயன் ஜாஜாவுடைய வரலாறு அஞ்சே சொல்லில முடிச்சிட்டு பிறகு செய்துட்டு நம்ம அழகப்பசாமி கம்மாடிச்சியம்மாளுடைய வரலாறை இன்னைக்கு இரவுல இங்க படிக்கணும் அல்லவோ ஆண்டாண்டு காலம் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அதனால அம்மா சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறையும் தாயுமாரே வந்திருக்கும் ஐயாமாரே வரவிருக்கும் இளைஞர்களே சாஜாவுட வாசலில சாமி கதை பாட போறோம் ஐயங்கதை சுருக்க சொல்லி அழகப்ப சுவாமி கதை பாட போறோம் அழகப்ப சுவாமி கதை பாட போறோம் நாங்க பாடினாலோ அறியாம பாடினாலோ தெரிந்து பாடினாலோ தெரியாம பாடினாலோ 6 பிள்ளை 100 குற்றோ 6 பிள்ளை 100 குற்றோ எங்களை ஆதரித்த அனுப்பணும் நடுவுதித்தவர் என் தர்மசாஜா மருதுடையார் அல்லவோ அவர்தான் கலியுகத்தின் வரதன் கண்கண்ட தெய்வம் இந்த கலியுகத்தை காக்க ஐயன் தர்மசாஜா மருதுடையாரே வந்து பிறந்த தினம் அம்மா நாளைய பங்குனி உத்தரத்துல பிறந்திருக்காரு ஐயா அழகப்பசாமி கதையை பாடுவதற்கு முன்னாலே அஞ்சே சொல்லல அம்மா மருதுடையார் பிறக்காரு பாருங்க எப்படி பிறக்கார் பாதிமதி மால் மழுகும்
ஆதிமதி மால் மழுகும் கங்கையோடு பாம்பணிந்து அணிந்தே பார்வதியை மனம் புரிந்தே புரிந்தோ ஆதி சிவனது மோகமது கலியுதமாக ஆக என் பெருமாள் இருகரத்தினாள் ஏந்த சோதிமதி ஒளிவு விளக்கு போல போலை 5 மைந்தர்கள் தோழினில் பூநூல் இலங்க மேதினில் ஐயனுக்கு ஐயனாகவும் ஆமசாமி ஹரிகர புத்திராதி தர்மாதி சாசாக்களாகவும் என் ஐயனார் மருதுடையார் வந்து பிறந்த நேரம் எப்பேர் பெற்ற நேரம் தெரியுமா? எப்படி சுவாமி? பங்குனி மாதம் புதனமே உத்திரம் பங்கினி மாதம் புகனமே உத்திரம் பவரண பஞ்சமி கடகலக்கணா பவரண பஞ்சமி கலகலக்கணா அமர யோகத்தில் இங்கிதமாக அமர யோகத்தில் இங்கிதமாக ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் கையிலே பிறந்தவர்க்கு கையனார் என்றும் கையில பிறந்தவர்க்கு கையனார் என்றும் காசியில் உள்ளவர்க்கு மெய்யனார் என்றும் காசியில உள்ளவர்க்கு மெய்யனார் என்றும் ஆதியில் பிறந்தவர்க்கு ஐயனார் என்றும் ஆதியில் பிறந்தவர்க்கு ஐயனார் என்றும் ஐயனார் 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 ஆனமேல் ஐயனார் ஆனமேல் ஐயனார் 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 குலத்துப்புள்ளை ஐயனார் பிள்ளை ஐயனார் 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 எரிமேலி தர்மசாசா எரிமேனி தர்மசாசா ஐயனார் 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 அந்தளத்து ஐயனார் அந்தளத்து ஐயனார் 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 சபரிமலை தர்மசாசா மல தர்மசாசா ஐயனார் சாசாவுக்கு ஐயனார் சாசாவுக்கு பொன்னால பூநூலா பொன்னோலா பொன்பதித்ததாவிடமா தாவிடமா தங்கத்தினால் பூநூலா பொன்னோலா தனிவயிர தாவிடமா தாவிடமா ஆனப்பட குதிரப்பட ஆனப்பட குதிரப்பட ஐயங்காட்சி படைகளோடு ஐயங்காட்சி படைகளோடு அரிக்கும் ஜீவனுக்குமாக ஐயன் ஐயனாகிய மருதுடைய ராஜாவாக வந்து பிறந்தார் நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு அது நாவலர்கள் புகழும் நாடு ஐயா கோடமல ஒளியும் நாடு அங்க குடிந்ததென்றல் வீழும் நாடு ஐயா இஞ்சி மஞ்சள் பூக்கு நாடு இருவாக்கி மலரும் நாடு ஐயா மாதம் ஒன்று மழை பொழியும் அங்க மலை பொழி வருடம் முப்போகம் நெல் விளையும் மாதம் ஒன்று வருடம் முப்போகம் நெல் விளையும் ஐயா கண்ணல் ஜன்னல் விளையும் நாடு அங்க கடலி கொலபழுக்கு நாடு சாமி சாரமல பொழியும் நாடு அங்க ஜரமிளகு காய்க்கும் நாடு மாடு கட்டி போரடித்தா அங்க மாலாது சென்னல் என்று குதிரை கட்டி போரடித்தா அங்க குவியாது சென்னல் என்று யானை கட்டி போரடி அவனில பெரிய நாடு கிளியிருந்து கீதம் பாடோ அம்மானிருந்து விளையாடும் அங்க குயிலிருந்து பாட்டு பாடும் மயில்தோக விரிச்சாடும் வடக்க வடநாடு வையகத்தில் பேர் விளங்கும் வையகத்தில் பேர் விளங்கும் ஈரோடு தாராபுர நகரம் தானே
தாராபுரம் நகரந்தானே ஈரோடு தாராபுரப்பட்டணத்தை இன்பமுடன் ஆண்டு வாரா அந்த தர்ம ராஜா அவருடைய மனைவிதான அவ தர்ம லட்சுமியாயோ மன்ன வேணும் தேவியுமா மகந்து கூடி ஆண்டு வாரா ஈரோடு தாராபுரப்பட்டணத்தை காண வேணும் மனைவியும் கலந்து கூடி ஆண்டு வாரா பத்தாவும் தேவியுமா பவுசுடனே ஆண்டு வாரா கண்ணு நல்ல எமையும் போல கலந்து கூடி ஆண்டு வாரா இங்க தர்ம ராஜாவும் தர்ம லட்சுமியோ ஆளேனும் தேவியுமா உடலும் உயிரும் போல ஒற்றுமையாண்டு வாரா மன்னவேனும் தேவியுமா நகமும் ஜதையுமாக நலமுடனே ஆண்டு வாரா தர்ம ராஜாவும் அந்த தர்ம லட்சுமியோ உடலும் நல்ல உயிருமாக ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு அவர்கள் ஒத்துமையாண்டு வாரா ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு இருவர் ஒத்துமையா வடக்க வடநாடு வையகத்திலே சிறந்த நாடு நாடு கொங்கு மண்டலம் என்று சொல்வார்கள் சொல்வார்கள். அந்த கொங்கு மண்டலம் ஆகிய ஆமா ஈரோடு தாராபுரப்பட்டணம் பட்டணம் ஐயா. ஆமா தாராபுரம் 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 ஈரோடு தாராபுரம். ஆமா அந்த ஈரோடு தாராபுர பட்டணத்துல ஆமா அரசு செய்து கொண்டிருக்கிறார் தர்மராஜா. தர்மராஜா அவருடைய மனைவிதான் தர்ம லட்சுமி. தர்ம லட்சுமி பேர் எப்படி பொருந்திருக்கு பத்தியாளா? தர்மராஜா. ஆமா தர்ம லட்சுமி. தர்ம லட்சுமி அதானே குணத்திலையும் நல்ல குணம் இல்ல தர்ம குணம் இருக்க போய்தான் அதானே அவருக்கு பேரே குணத்திலையும் தர்மரு. தர்மரி அள்ளி அள்ளி கொடுப்பதுல ஆமா அதானே அள்ளி அள்ளி கொடுப்பதுல ஆமா தர்மம் குணம் கொண்டதனால் தர்மராஜா. தர்மராஜா அவருடைய மனைவி தர்ம லட்சுமி. தர்ம லட்சுமி மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வளி. ஆமா ஆமா அதானே செட்டிய மன்னனுடைய மனம் கோணாமல் புருஷனுடைய மனசுக்கு ஆமா ஏதும் குறைபாடு இல்லாமல் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஆமா நடக்கணும் இல்ல. அப்படி இருந்தா தானே அது வாழ்க்கை. அதான் குடும்பம். இல்லறத்திலே நல்லற காண்பதுதான் அதான் குடும்பம் இந்த உலகத்துல நல்லது. அதானே புருஷன் சொல்லுறத பொண்டாட்டி கேட்கணும். கேட்கணும் இல்ல. பொண்டாட்டி சொல்லுறத புருஷன் கேட்கணும். நீ என்ன சொல்ல நான் என்ன நடிக்கன்னு பார்த்தவனா அப்படின்னு ஏத்துக்கிட்டு நின்னா அந்த குடும்பம் ரெண்டு தானே. ஆமா குடும்பத்துல குழப்பம் வந்துருமில்ல ஐயா. அந்த தர்மராஜாவும் தர்மவல்லியும் ஆமா தர்மலட்சுமியாலும் ஆமா குணத்திலையும் தர்ம குணம் மனதிலையும் தர்ம எண்ணம் தான் ஐயா. அந்தவர்களுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாத அளவுக்கு ஆமா நாட்டு மக்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்காவும் தர்மம் அள்ளி விட்டுக்கிட்டே இருக்காவோ. அப்படி தர்மம் செய்யக்கூடிய தர்மராஜாவும் அவருடைய மனைவியான தர்மலட்சுமியும் அந்த தாராபுர பட்டினத்தில மன்னவேணன் தேவியும் ஈசனும் கிளியும் போல அங்கே இணைந்து குடி ஆண்டு வாரா ஐயா ஆண்டு வரும் இருவருக்கும் ஈரோடு தாராபுர பட்டணத்தில் பொன்னாலையும் குறவும் இல்லை அவர்களுக்கு பொய்கிசத்தல் தாழ்வும் இல்லை ஐயா மண்ணாலையும் குறவும் இல்லை அவர்களுக்கு குறவும் இல்லை மக்களால தாழ்வும் இல்லை மக்களால தாழ்வும்
தாழ்வும் இல்ல தாழ்வும் இல்லை மண்ணால குறைவும் இல்லை மக்களால தாழ்வும் இல்ல தாழ்வும் இல்லை அவருக்கு மக்களால தாழ்வும் இல்லை அந்த தரும ராசாவுக்கும் ராஜாவுக்கும் அந்த தர்மலட்சுமி பெண்ணாளுக்கும் நாளுக்கும் தாராபுர பட்டணத்தில் கோபுரமும் முன்னால நாளை கொடிமரம் தங்கத்தால தாளை மண்டகமும் முன்னாலே மண்டகமும் முன்னாலே மாளிகையும் தங்கத்தாலே அவர்களுக்கு மாளிகையும் தங்கத்தோலே அங்கனமங்கள் யாரோ அடக்கு மெத்த மாளிகை ஐயோ தரும ராசாவுக்கு உளிரையும் அங்கனமோ சுத்து கெட்டு மாளிகை ஐயோ மன்னன் தேவி இருவருக்கும் மண்டபமும் முன்னாலே மண்டபமும் முன்னாலே அவருக்கு மாளிகையும் தங்கத்தாலே அவருக்கு மாளிகையும் ஈரோடு தாராபுர பட்டணத்தை ஆளக்கூடிய தர்மராஜாவுக்கும் அமையோ அவருடைய மனைவியான தர்மலட்சுமிக்கும் தர்மலட்சுமிக்கும் ஈரோடு தாராபுர பட்டணத்தை அவதான ஆதிக்கம் செய்து அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாவோ இருக்கார்கள் அரசாங்கம் செய்யக்கூடியவர்களுக்கு சொத்து சொத்துல என்ன குறைபாடா இருக்கும் கேட்க வேண்டாமே அதானே நம்மளாலே ஒரு 3 சென்ட் இடத்தை வாங்கிட்டோம்னா நம்ம என்ன வரத்துவா நிலையத்துல வரோம் ஆளை பிடிக்க முடியல கையில ஒரு 1.5 சென்ட் கிடைக்கட்டுமே கிடைக்கட்டுமே என்ன வரத்து வருவாங்க அது ரோட்டடி இடமா இருந்துச்சுன்னா பைபாஸ் அப்ப நம்மளுக்கே ஒரு 1.5 சென்ட் 1 சென்ட் இடம் கிடைச்சிடுதுன்னா நம்மளே இப்படித்தான் வாரோம் கையில பிடிக்க முடியல ஆமா இந்த சீரான வேலை வேளையில் சிறப்பான பொழுதுல பாடும் பழமையை பரிசீலிக்க வேண்டும் என்று வேணுமென்று அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு வராட்டிய சீமான் பூமான் கனகவான்கள் ஆமா கட்டு ஒரு கலங்கானம் கதிர்வழக்கு நெல்விளையும் காணமையில் விரித்தாடும் எங்க களநீர் உல நகரம் களநீர் உல நகரம் களநீர் உலத்தில வெள்ளிஜியிலே புகழ் படைத்த ஆமா தாத்தா மாடசாமி புலவர் மாடசாமி புலவர் நம்ம கண்ணீர் உல மாடசாமி புலவர்னா சொன்னால் பேர் வாங்கி வில்லிஜி அண்ணாவி அண்ணாவி அல்லவா ஒரு காலத்துல அம்மா எங்க பூட்டனாரு சிவநல்லூர் மாடசாமி புலவரும் கண்ணீர் உல மாடசாமி புலவரும் தான் ஆமா உலகத்திலே புகழ் படைத்த வில்லு அப்பமெல்லாம் வில்லு இப்படி இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது அப்படிலாம் கிடையாது அப்போ ஆமா அதானே அது என்ன செய்ய முடியும் அதானே காலத்தின் கட்டாயம் ஆமா அதேதாமியோ அதனால ஆமா ஆதி ஒரு காலத்திலே ஜீவனல்லூர் மாடசாமி புலவரா கள்ளநீர் உலத்து மாடசாமி புலவரா தான் எதிரும் புதிருமா தான் இருந்திருக்கு அப்படி இருந்திருக்கியா அப்படி இருந்தவங்க சொல்லு சுவையோட வில்லு நயத்தோட படிச்சிருக்காங்க சொல்லு சுத்தம் சுத்தமும் வில்லுல அந்த 4 அடி சீரு தவறாமல் வர்ணமிட்ட முறிய விடாமல் அதானே அதுதான் வில்லு பாட்டு அதான் பாட்டு 4 அடி சீரு தெரியாதான் வில்லு அடிக்க போக கூடாதான் அப்போ போக கூடாது இல்ல இப்ப அப்படி இல்ல இப்ப அப்படி எல்லாம் கிடையாது அதானே எப்படி அடிச்சாலும் பண்ணுதானே ஆமா காமகோமன் அடிச்சிட்டு வில்லு அடிச்சிட்டு வந்துட்டா வந்துட்டு சுட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதுலயும் நாளைக்கு வில்லு தெரிஞ்சவனும் தெரியாதவன் நாளைக்கு உத்தரத்தன்னைக்கு ஆமா அதானே ஒரு வில்லு கம்பு வீட்டுல இருக்காது இருக்காது இல்ல பங்குனி உத்தரமும் அந்த சிவராத்திரிக்கு அப்படி ஒரு மவுசு உண்டு இல்ல அதனால ஆமா களநீர் குளத்திலே புகழ் வாங்கிய வில்லிஜை சக்கரவர்த்தி வடக்கு இமய முதல் தெற்கை குமரி வரை வில்லிஜையிலே ஆமா புகழ் படைத்த அண்ணாவி மாடசாமி வில்லிஜை புலவர் அவருடைய அறந்தவ செல்வி செல்வி அருமை மகள் பூரணத்தாய்
ஆமா பூரணத்தாய் பூரணத்தாயினுடைய ஆமா மகன் வழி பேர பேரங்கள் அதுமே அண்ணாச்சி அழகுதுரை அழகுதுரை. ஆமா நம்ம கல்நீர் குளத்துல வடிவாளம்மன் கோயில்ல ஆமா வில்லிசை பாடிக்கொண்டிருக்கும் போது அதானே அங்கேயும் வந்து நமக்கு சன்மானம் செய்தாவோ செஞ்சா உள்ள. ஆமா அவளுக்கு ஒரு வருத்தம் இருக்கு. ஆமா இருக்கும் கல்நீர் குளத்துல மக்களுக்கு பெரியாண்டவர் கோயிலுக்கு சித்திரை 3வது வெள்ளி ஆமா கடைசி வெள்ளி கடைசி வெள்ளியா கடைசி வெள்ளி அதுக்கு வரணும்னு நமக்கு ஒரு அன்பு கொடுத்திருக்காவோ கொடுத்திருக்காவோ. அடுத்த ஆண்டு 2026ல அடிச்சு கொடுத்துருவோம் பாத்துருவோம். வடிவாளம்மன் கோயிலுக்கு நம்ம விழுந்து அடுத்த ஆண்டு அதானே இந்த புரட்டாசிலையா ஆமா பதிவாயிடுது ஐபிசில ஆமா ஐபிசி 3ஆம் தேதி ஆமா மறந்துட கூடாது. அதானே அதனால கல்நீர் குளம் அழகாயம் புலவருடைய மகள் பூரணத்தாயினுடைய ஆமா மகன் வழி பேர பேரங்கள் அருமை அண்ணாச்சி ஆமா அழகுதுரை அண்ணாருடைய தங்கக்கரத்தினால முதலாக அழகப்பசாமியினுடைய வரலாறை பாடிக்கொண்டிருக்கும் போது லட்சாதி லட்சம் நோட்டு 100 லட்சத்தி 100 கோடியாக கொண்டு வந்து இந்த அலங்கார பந்தல் சிங்கார மேடையிலே பாடும் நிலைமைக்கு பரிசீலித்துள்ளார் அல்லவா. ஆமையா ஆதரித்த அன்னார் குல வழிச்சனங்களும் ஜனங்களும் பெற்றார் உறவினர்களும் மாமன் மருமகன் மைத்துனர் சீதனத்தோடு வாழ வேணும் சாமி வளர வேண்டும் வல்லட்சி வண்ணருட அருளாலை எந்த மோகம் போன இடங்கள் எல்லாம் மருதுடையார் அருளால மகராஜன வாழும் ஐயோ சாமி அருளால ஆனந்தமா வாழும் ஐயா அம்மா கம்மாடிக்கு அம்மா அருளாலே கையிலே போல உயரும் ஐயா எங்க சப்பானி மாட அருளாலே சப்பானி மாடன் அருளாலே எனக்கு சந்தோஷமா வாழும் ஐயா அருளாலே எனக்கு சந்தோஷமா ஈரோடு தாராபுரப்பட்டினத்தில் தருமே ராஜாவுக்கும் அந்த தருமே லட்சுமிக்கும் ஒன்னா நல்லபடி தலை புஜாவெளியோ 2 நல்லபடி தலை இருந்தாட மேடைகளோ 3 படித்தல முத்து வைத்த மண்டகமோ தருமே ராஜாவுக்கோ தருமே லட்சுமிக்கும் என்னாலாம் படித்தலமோ நவரத்தின மண்டகமோ இந்த நல்ல படித்தலமோ படித்தலமா சந்திருக்க மண்டகமா மண்டகமா ஐயா படித்தலமா நல்ல படித்தலமா காணகட்ட ஜாவடியோ தருமே ராஜாவுக்கு அந்த தாராபுர பட்டணத்தில் ஐயாலாம் படித்தலமோ 7 மண்டகமா 8 படித்தலமோ கொட்டகை பூஜாவடி 9 படித்தலமோ வாழகட்ட ஜாவடியா 10 நல்ல படித்தலமோ பளிங்கி வர்ண மண்டகமோ படித்தலாமா மண்டகமாள் கும்பிட கோயில் உண்டு குளிப்பதற்கு குளமும் உண்டு தருமே ராஜாவுக்கு அந்த தாராபுர பட்டணத்தில் யானகட்ட ஜாவேடியா அசந்திருக்க ஒரு குதிரை கேட்ட ஜாவேடியா ஜாவேடியா
கொழுவிருக்க மண்டகமா மண்டகமா அமஜாவேடியா தர்மராஜாவுக்கும் லட்சுமிக்கும் ஈரோடு தாராபுர பட்டணத்தில் கோபுரம் முன்னால கொடிமரம் தங்கத்தினால மண்டகம் முன்னால மாளிகை தங்கத்தால ஆனகட்டை சாவடி அஜந்தருக்கு ஒரு மண்டபம் தாமியோ குதிரைகட்டை சாவடி கொழுவு இருக்கிறதுக்குன்னு ஒரு தனி மண்டபம் ஐயா 7 சுத்து கோட்டை 21 வாசல் வச்சிருக்காவோ அப்ப எவ்வளவு பெரிய கோட்டை ஓட்ட ஆண்டிருப்பாங்க பெரிய கோட்டையெல்லாம் இருக்கும் அந்த தர்மராஜாவும் லட்சுமியும் ஆத்த திறவளைஞ்சு அதுல ஒரு கோட்டை போட்டிருக்காவையா ஊரை திறவளைஞ்சு உயரமான கோட்டை உயரமான கோட்டை ஆமா கும்பிடுறதுக்கு ஒரு கோயில் தான் ஆமா ஊரம்மன் கோயில் ஆமா இருக்குமில்ல அவர் தலைமையில கோபுரம் கட்டி குடமுழக்கு நடத்தி கொடிமரம் நட்டி அந்த தாராபுர பட்டணத்துல யானம்ங்கிற செல்வ செழிப்போடு இருக்கார்கள் யார் இருக்கு குளம் இருக்கு 7 குளத்து பறவு வேற பறவு இருக்கியா நஞ்ச புஞ்ச ஆமா சொத்து சுபங்கள் ஆடு மாடு அதானே கூட கோபுரங்கள் எதுலயுமே குறைவே கிடையாது அப்படி குறை சொல்ற அளவுக்கு அங்க எதுவுமே இல்ல ஐயா தர்மராஜன் தர்மநீதி தவறாமல் மனுநீதி தவறாமல் நீதி நியாயம் தர்மம் ஆமா தயவு தாட்சிணியத்தோடு ஐயா தர்மத்தோட அரசாங்கம் பண்ணிருக்காரு அந்த தர்மராஜனுடைய அரசுல மாதம் மும்மாரி மழை பொழியுதியோ வருடம் முப்போக நெல் விளையுது காடு கரையெல்லாம் விளையுது ஆமா ரொம்ப செழிப்பா இருக்கு நல்ல செழிப்பு அப்பேர் தர்மராஜாவும் அவருடைய மனைவியான தர்மலட்சுமியும் ஆண்டு வரும் காலத்தில மன்னன் தேவி இருவர்களும் ஒரு மணவருத்த அடையுவாரோ அவருடைய கொண்டவனும் தேவியும் கொடுங்கவள அடையுதார எல்லா செல்வாக்கு இருக்க நிறைஞ்சிருக்க ஏன் வருத்தப்படுதாவோ வருத்தம் இருக்குமில்ல எல்லாம் ஒரு பிள்ளைக்காகத்தான் அதனால அம்மா இறைவன் திரு அருளால எல்லா செல்வாக்கு இருந்தாலும் மன்னனுக்கும் தேவிக்கும் அந்த ஈரோடு தாராபுர பட்டணத்தை ஆள்வதற்கு ஒரு புத்திர சந்தான பாக்கியம் இல்லையே வாழையடி வாழன்னு ஒரு பேர் வரணும் இல்ல பேர் இருக்கணும் இல்ல ஐயா இன்னாரு மகன் இன்னாரு இவர் இன்னாரு பேரன் அப்படின்னு பேர் சொல்ல பிள்ளை வேணும் கண்டிப்பா வேணும் இல்ல ஐயா அந்த தர்மராஜனுக்கும் லட்சுமிக்கும் அவர் கண்ணுக்கு பின்னால அந்த ஈரோடு தாராபுர பட்டணத்தை ஆள்வதற்கு ஒரு கை குழந்தை இல்லாம போச்சே உலகத்திலேயே உண்ண வெறுக்காத கனி என்ன கனி கொடுத்துக்கிறேன் என்ன ஒரு பழத்தையும் ஒன்னா தின்றுவியா அதுக்கு மேல வெறுத்துறது இல்ல அதானே அந்த பழம் வெறுக்காதுங்க நீர் சொல்லுமே உன்ன வெறுக்காத கனி என்ன கனி அது என்ன ஒரு கிலோ தின்றுவியா சுகர் பிரஷர் எல்லா கனியுமே திவட்டத்தான் செய்யும் வெறுக்கத்தான் செய்யும் வெறுக்கும் ஐயா ஆனால் இந்த உலகத்திலேயே திவட்டாத கனி பிள்ளைக்கனி பிள்ளைக்கனி தான் வெறுக்காது அதானே பிள்ளை இருக்கக்கூடிய இடமே அந்த செல்வாக்கே வேற ஆமா நிறைஞ்சிருக்கும்ல அதான் ஆணும் பிறக்கணும் பெண்ணும் பிறக்கணும் ஆமா ரெண்டும் சேர்ந்து ஆம்பளை பிள்ளையா பிறந்தா சொல்லுவார்கள் சொத்து சொகத்தை ஆளுவதற்கு கொல்லியா பெத்து போடுதாமா பெத்து போட்டுக்கிட்டு இருக்கானே அதானே பெண் குழந்தை பிறந்தா சொல்லுவாங்க ஒரே பொட்ட பிள்ளையா பெத்து போடுறாங்களே எந்த சொத்து சோகம் வச்சிருக்கான்னு பொட்ட பிள்ளையா பெத்து அடுக்குதான் இப்ப உள்ள விலைவாசியில அதானே ஒரு வீட்டு பொட்ட பிள்ளைய பெத்து போட்டிருக்கானே பெத்திருக்கானே அப்படின்னு சொல்லுவாங்க இப்படின்னு சொல்லுவாங்க அதானே எலும்பில்லாத நாக்கு என்னெல்லாம் சொல்லும் தெரியும் பிறலும்பில்லா ஒரு குடும்பத்தில ஆணும் பிறக்கணும் பெண்ணும் பிறக்கணும் ஐயா ஏன் ஆணை பெத்து என்னைய ஒரு பெண் குழந்தை இல்லாத பாவி ஆயிட்டானே பெண்ணத்த பாவி ஆயிட்டானே பெண்ணு இருந்தா
கொல்லி முடிஞ்சவன் ஆயிட்டானே, கொல்லி முடிஞ்சு போன அப்படின்னு பேசுவாங்கல்ல. ஆமா. அதனால இந்த தர்மராஜனுக்கும் தர்மலட்சுமிக்கும் அந்த தாராபுர பட்டணத்தை பொன்னிருந்தும் பொருள் இருந்தும் பொன்னையாள பிள்ளை இல்ல ஐயா, மண்ணிருந்தும் மனை இருந்தும் மண்ணையாள மதலை இல்ல தரும ராஜாவுக்கும் அந்த தரும லட்சுமிக்கும் மண்ணிருந்தும் மனை இருந்தும் ஐயா, மனை இருந்தும் அதுக்கு மண்ணையாள மதலை இல்ல அவருக்கு மண்ணையாள மதலை இல்ல அவருக்கு மண்ணையாள மதலை இல்ல ஐயா, மதலை இல்ல கவலையாது மணக்கவலை ரொம்ப உண்டு மண்ணந்தேவி இருவருக்கும் பிள்ளை இல்ல கவலையாது பெருங்கவலை அதிகம் உண்டு மன்னனுடைய இடமதியில மனைவியவ சொல்லுவாளாம் எஞ்சாமி எந்துரைய யஜமானி ரஜகிளிய ஐயாவே தர்மராசா நம்ம கண்ணுக்கு பின்னால காணியாள குழந்தை இல்ல அந்திய காலத்தில ஆதரிக்க பிள்ளை இல்ல நம்ம காலஞ்சென்னும் போகும்போது நமக்கு கர்மம் செய்ய பிள்ளை இல்ல மண்ண வேறு எங்கனவா உங்க தேவி தர்மலட்சுமி கத்தரிக்க தோட்டத்தில காய் வரிக்க பிள்ளை இல்ல வெள்ளரிக்க தோட்டத்தில விளையாட பிள்ளை இல்ல பூஜனிக்க தோட்டத்தில மன்னவா பூ பறிக்க பிள்ளை இல்ல தோட்டத்தில பூ பறிக்க பிள்ளை இல்லை நிறகுடத்து தண்ணீர நின்றளம்ப பிள்ளை இல்லை மன்ன வேறு தர்மராஜா மழை வேஞ்ச முத்தத்தில மண்ணலைய மதலை இல்ல மண்ணலைந்த கையால மண்ணலைந்த கையால எனக்கு மடி பிடிக்க மதலை இல்ல மண்ணலைஞ்ச கையோல எனக்கு மடி பிடிக்க என்ன பாவோ நானும் செய்தேன் இதுவரைக்கும் பிள்ளை இல்லையா கொத்த நானும் குறைக்கலைய பரமரக்கலைய நல்லாரியில பதற கொண்டு கலக்கலைய ஏழையின் விக்கையில எட்டு என்று விக்கலைய அமவிக்கையில தர்மராஜா தனக்குள்ள இருக்கும் பாம்ப தடியால அடிக்கலையோ பிச்சேட்டு வந்தவரை
லட்சுமியோ பின்ன வர சொல்லலையா அண்ணன் கேட்டு வந்தவரை அண்ணன் கேட்டு வந்தவரை நானும் அடுத்து வர சொல்லலையா அண்ணன் கேட்டு வந்தவரை நானும் அடுத்து வர சுவாமி தாயி இல்ல பிள்ளைக தலையில கொட்டல மாதா இல்ல மதலையலை மாதா இல்ல மதலையலை பாவி மண்டையில அடிக்கலைய மண்டையில மண்ண வேறே தர்மராஜா அம்மையா கன்றுக்கோ பால் இல்லாம பாவி கறந்து நானும் குடிக்கலைய அம்மையா இது ஓலி விதிப்படியோ உடையாளின் சொல் பிழையோ அண்ணே எழுதுனவன் அண்ணே எழுதுனவன் எனக்கு அழிச்செழுத மாட்டானோ எனக்கு அழிச்செழுத தர்மராஜா தர்மராஜா இந்த நாட்டில இப்படி ஒரு செல்பிள்ளைக்கு ஆளாயிட்டமே ஆளாயிருக்கனே ஐயா ஆத்துக்கு போனோம்னா அங்க நிக்க போற என்ன பாத்துக்கிட்டு அண்ணா வாராவாரு மலடி அண்ணா வாராவாரு மலடி அம்மா அது மட்டுமா வேற என்னம்மா நான் கோட்டையை விட்டு வெளியே குடம் எடுத்து வெளியே வந்தா என்ன சொல்லுதார்கள் என்ன எதுக்க விட்டு சமணம் பாக்காளுவ பாப்பா அல்ல மலடியை எதுக்க விட்டுட்டு பாப்பிடாது கூடாதியா சொட்ட காலியும் தொடங்காது அப்படின்னு என்ன சமணம் பாக்கா ஐயா நல்லது கெட்டதுல ஒரு நல்ல சபையில போய் 4 பேருக்கு முன்னால நானும் நிக்க முடியுதா கலந்துக்கிட முடியலையே ஒரு கல்யாண வீடு உண்டா கிடையாது ஒரு நல்லது கெட்டது கூட கிடையாது கலக்காமலாம் நிக்க நான் ஒரே ஒரு பெண்ணு அதானே இந்த ஈரோடு தார்மாபுர பட்டணத்தில் மன்னாதி மன்னா தர்மராஜா நான் தானா பெண் பிறந்தேன் நாட்டில் வேற பெண் இல்லையோ ஒரு நீதானா பெண் பிறந்தேன் உலகத்தில பெண் இல்லையோ பெண் இல்லையோ பெண் பிறந்த பெண்ணாக பிறக்கலாமோ பிறக்கலாமோ பூமியில வாழலாமா மங்கையாக பிறக்கலாமா இந்த மாநிலத்தில் வாழலாமோ எஞ்சாமி தர்மராஜா என்ன மலடி நல்ல மலடி என்று மாநிலத்தார் பேசுதார குழந்தையில் இருஜி என்று கோலையத்தார் பேசுதார ஆத்துக்கு போனாலும் அங்க நிற்கும் பெண்கள் எல்லாம் அன்னார மலடி என்று அவமானமா பேசுதால உங்க தேவி தர்மலட்சுமி குளத்துக்கு போனாலும் சாமி குளர்ச்சி நிற்கும் பெண்கள் எல்லாம் இன்ன வர மலடி என்று கூடி கூடி பேசுதார உங்க தேவி மனைவி நானும் என
கிணத்துக்கு போனால் கிணத்து நிற்கும் பெண்கள் எல்லாம் அண்ணா வாரா மலடி மலடி என்று பேசுதார்கள். இப்பேற்பட்ட சோதனைக்கு ஆளாயிட்டேனே மன்னவா தர்மராஜா. தர்மராஜாவே கண்ணு நல்ல பொழியமரா மாறோ அவரோடும் ஆலமரா மாறோ கண்ணு வாடாமல் அவரு ஓடி என்ன பலம் பொழியமரா மாறோ பின்னலோடும் ஆலமரா சாமி பிஞ்சில காயாம காயாமல் பின்னலோடி என்ன பலம் என்ன பாலோ காயாமே பின்னாலோடி என்ன பலம் எஞ்சாமி என்றுரைய எல்லையில ஒரு மரம்தான் ஏலக்காயுமாரோ ஏலக்காயும் காயாமே எனத்தருக்கும் தாழ்வான ஜாதியில ஒரு மரம்தான் ஜாதிக்காக ஆக்குமாரோ ஜாதிக்காயும் காயாமே ஜாதிக்காயும் காயாமே இன்னைக்கு ஜனத்தாருக்கும் தாழ்வானே ஜிமியோ ஏலக்காயும் காய்ப்பதப்போ இந்த இளத்தாரோடு சேர்வதப்போ ஜாதிக்காக ஆய்ப்பதப்போ தருமேலே ஜிமியோ இந்த ஜனத்தாரோடு சேர்வதப்போ ஜாதிக்காயும் காய்ப்பதப்போ இந்த ஜனத்தாரோடு தர்மராஜனிடத்திலே முத்து போல் கண்ணீரே முகங்கள் எல்லாம் ஜோர விட்டாள். அமுதம் போல் கண்ணீரை அங்கமெல்லாம் ஜோர விட்டாள். அவளம் போல் கண்ணீரை பத்தாவுக்கு முன்னால பக்கமெல்லாம் ஜோர விட்டாள். பத்தாவுக்கு முன்னால கண்ணீரை வடிச்சு கவலை கொண்டு உளம்புதா தர்மலட்சுமி. ஏ தர்மராஜா தர்மராஜா நீ நாடாளும் மன்னனாக இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு பின்னால நாடாள நமக்கு ஒரு புத்திர பாக்கி இல்லையா? இல்லையே இல்லையே மன்னா. இந்த உலகத்தில பிள்ளை இல்லாத உலகத்தில நம்ம இருந்து பிறந்து என்ன புண்ணியம்? புண்ணியம் இல்லை புண்ணியம் இல்லை. பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரிய ஆள்கள் வரமாட்டாங்க, வரமாட்டார்கள். முதலை இல்லாத வாசலுக்கு அம்மா ஆணினத்தார் வரமாட்டார், வரமாட்டார்கள். நம்ம குழந்தை இல்லாத வாசலுக்கு கூட பிறந்தவனே வரமாட்டான், எட்டியே பார்க்க மாட்டான் பாருங்க. அதானே குழந்தை இல்லாத வாசலுக்கு கூட பிறந்தவனே வரமாட்டான். ஆமா எட்டியே பார்க்க மாட்டான். ஆமா இவனுக்கு என்ன பிள்ளையா கொல்லியா? அதானே இவனே பார்க்கணும். அதுன்னு நினைப்பான். சில சொக்கார மாதிரி என்ன நினைப்பான் தெரியுமா? என்ன சொக்கார விட்டு தீ எரியல காலை கட்டி அழுவான். ஆமனே இருக்குது எரிஞ்சு வச்சுன்னு இவனுக்கு பிள்ளை இல்ல கொல்லி இல்ல அம்பிட்டு சொத்து நமக்கு தானே, நமக்கு தானேங்க. யாருக்கு ஜாத்து வச்சிருக்கான்? அதானே என் ஜாத்து வச்சிருக்க பூரா அண்ணன் மக்களுக்கும் தம்பி மக்களுக்கும் தானே போகுது. ஆமா போகுது. அதானே ராக பிரட்டிடுவாங்களா? அதானே ஆமா. அதனால ஆமா ஒரு குழந்தை இல்லைன்னா அவ்வளவு ஆமா சங்கடம் இருக்குல்ல, சங்கடம் இருக்கு. தரந்தாழ்த்தி பார்ப்பாங்க, பாப்பாங்கல்ல ஐயா. அதுதான் தர்மலட்சுமி சொன்னார். என்ன சொல்கிறாள்? இந்த உலகத்தில ஆமா தான் பெறணும் பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி பிறவி இருக்கா. தன்னை பெறணும் தாயும் தந்தையும், தந்தையும் தாயும் தந்தையோட இருக்கணும் ஒரு பிள்ளை. ஆமா இருக்கணும் ஐயா. ஒருதனா பிறக்க கூடாது, அவங்க கூட இன்னொருத்தன் பிறக்கணும். ஆமா அதான் தான் பெறணும் பிள்ளை, பிள்ளை தன்னோடு பிறக்கணும் பிறவி பிறவி இருக்கிறார். தன்னை பெறணும் தாயார் தந்தைன்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கார்கள். அண்ணன் தம்பியோட இருக்கட்டும், தாய் தாப்பனோட இருக்கணும், இருக்கணும் பாருங்க. அதனால அப்படி இருந்தா தான் பிள்ளை பேர் சொல்ல வாழ முடியும். ஆமா வாழ முடியும். ஆமா தாய் தாப்பன் வளர்ப்பு இல்லாத பிள்ளைய பாருங்க, இருக்கும். தாய் தாப்பன் வளர்ப்பு இல்லாத பிள்ளை வம்பு சோழிக்கு போவான். ஆமா வம்பு சண்டை எழுப்பாம்ல. அதானே இல்லாத சண்டையை போற வீட்டுக்கு கொண்டாந்துருவான். ஆமா எழுத்திடுவாம்ல. கண்டிக்க வழி இல்லைன்னா பேர் அவனை கண்டிக்க யாரு இருக்கா? அதானே அதானே அடியாத மாடும் படியாது. ஆமா
அதான் ஐயா. அதான் சொல்லியிருக்காங்க, முருங்கைய நொடிச்சு வளர்க்கணுமா. ஆமா, பிள்ளைய அடிச்சு அடிச்சு வளர்க்கணும். அதானே, திருப்பி அடிக்கானே. அவன் அடிக்க மாட்டான், விவரம் தெரிஞ்ச அன்னைக்கு அடி வாங்குவான். அதானே, விவரம் தெரிஞ்ச அன்னைக்கு தான் முன்னால விட்டுக்கிட்டு பின்னால அடிப்பான். அதேதாம்பியா. ஆமா, ஏய் தகப்பாம்மா, பாப்பாவா அப்படிலாம் வருவான். ஆமா, இதுதான் தர்மலட்சுமி. நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தாதான் தனக்குன்னு உதவும். உதவும் ஐயா. பிள்ளை வரம் கிடைப்பது எப்போ, பெரியோரோடு சேர்வது எப்போ. ஐயோ, மதலை வரம் கிடைப்பது எப்போ, மண்டலத்தேனும் கண்கு பின்னாலே பிள்ளை வந்து ஆள்வது எப்போ. அப்படி மனைவியான தர்மலட்சுமி தர்மராஜா கிட்ட இருந்து வலதுமாவா புலம்புவாளா. தர்மராஜா சொல்லுவாரா, ஏ தர்மலட்சுமிய நீ அஞ்சாத மலையாத அருங்கவள உனக்கு வேண்டாம். அந்த ஆண்டவன் அருள் இருந்தா பிள்ளை நமக்கு உண்டு. அம்மா கடவுளோட அருள் இருந்தா ஏ அம்மாவே நமக்கு கை குழந்தை நமக்கு உண்டு. ஏ அருள் இருந்தா கை குழந்தை நமக்கு உண்டு. தர்மலட்சுமிய அந்த மலையோனோட அருள் இருந்தா வர நமக்கு உண்டு. நீ கண்ணீரை வடிக்க வேண்டாம், அம்மா வடிக்க வேண்டாம். அம்மா கவலை அது உனக்கு வேண்டாம். லட்சுமியா வடிக்க வேண்டாம். அம்மா ஏ தர்மலட்சுமி, ஏம்மா கண்ணீரை வடிக்க? ஏ அப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? கண்ணீரை வடிச்சு வடிச்சு உடம்பையும் வம்பாக்கி ஏன் அப்படி உருகிக்கிட்டே போற? நீனும் வம்பாவத ஒன்ன பார்த்து எனக்கும் கஞ்சி தண்ணி இறங்க மாட்டேங்க. இறங்க மாட்டேக்கம்மா. பொண்டாட்டி பாசம் தான் பெரிய பாசம். பாசம் இருக்கான். மனைவி சொல்லு மந்திரம். ஆமா, அதனால அப்படி இருந்திருக்கா ஒரு 2 பேரும் ஒத்துமையா. அதெல்லாம் ஒற்றுமை. குதிரை இடுப்பறியும் கொண்ட மனவாட்டி கொண்ட கணவன் கொண அறியணுமா. குதிரை இடுப்பறியணும்னா இவ்வளவு கணத்தை தான் சுமக்க முடியும். அந்த குதிரைக்கு வெயிட் தன்மை தெரியும். அதுதான் குதிரை இடுப்பறியும். கொண்டை மனையால் கட்டிய கணவனுடைய கொண அறியணுமா. அப்படி அறிஞ்சு நடந்துட்டாலும் அந்த வீட்டுக்குள்ள ஏன் சண்டை வர போகுது? அந்த சடவே வராது. ஆமா, இப்ப பேதியில ஓவன் 10 மணிக்கு ஒன்னா அடிச்சுட்டு வருவான். போய் அடிச்சுட்டு வருவான். அப்படின்னு வாராமனா அவனுக்கு தகுந்தாப்புல பொய்ங்கி வச்சிருப்பா. ஆமா, புருஷன் போக்கல போகணும். தண்ணி அடிச்சுட்டு வரணும். இவன் சண்டையை ஓட்டாமன்னா அதானே. ஏன்னா நம்மனவர்களுக்கு நடராஜன் தாய் குளந்தான். கெட்டின புருஷனை தாய் குளம் நம்பிட்டான்னு வச்சுக்கோங்க. புருஷன் போட்டானே தாலி மாங்கலியம், அத கூட புருஷனுக்கு கழட்டி கொடுத்துருவா. வாங்க செலவுக்கு வாங்கணுங்கிறத வாங்கிக்கோங்க. மிச்சம் இருந்தா வீட்டுக்கு கொண்டு வாருங்க. இல்ல அதையும் வச்சுக்கிட்டனாலும் ஆனா புருஷனை பொண்டாட்டி நம்பரனும் வச்சுக்கோங்க. புருஷனை ஒண்ணும் சொல்ல மாட்டா. புருஷன் மேல உள்ள கோபத்துல வீட்டுக்குள்ள வருவா. பெட்டியை தூக்கி சட்டியில ஓடுவா. சட்டியை தூக்கி பெட்டியில ஓடுவா. வேற வேப்பங்களை எடுத்து ஆட்டத்தை பிடிச்சிருவா. ஏ மனுஷா இருவமா வச்சுக்கிட்டுதான் பிள்ளைய நீ பாத்துக்கோனா வா போட்ட பக்கம் போயிருவா. நான் என்ன போறேன். ஆமா சொல்வாள்ல. ஆனா தர்மராஜாவும் தர்மலட்சுமி அப்படி அல்ல. இல்லையா. மனைவியினுடைய துக்கத்தை கண்டு வருத்தத்தை கண்டு தர்மராஜா சொன்னார், சொல்லுகிறார், அம்மா குழந்தை தவிக்காத. குழந்தை வரம் என்பது கொண்டவனாகிய சிவபெருமானா நமக்கு கொடுக்க கூடாது. ஆண்டவனுடைய அனுக்கிரகம் நமக்கு இருந்ததுன்னா நமக்கு ஆள்வதற்கு பிள்ளை உண்டு. உண்டம்மா. அதனால் சிவபெருமானை நினைப்போம். நம்ம சிவபெருமான் இடத்துல போய் கையெடுத்து வணங்குவோமே. அம்மா. நம்ம எல்லாத்துக்கும்
பெரியவர் சிவபெருமா இருக்காருல்ல, கடவுள் இருக்காருல்ல, நம்ம நம்பினோர் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. தீர்ப்பல்லவோ, தெய்வத்தை நம்பிட்டு அந்த தெய்வம் கை விடாது, விடாது விடாது. ஆனா அந்த தெய்வத்துக்கு நம்ம நம்பிக்கையோட நடக்கணும். அதானே, மனதில கலங்கத்தை வச்சுக்கிட்டு தெய்வத்தை கும்பிட்டா தெய்வம் நமக்கு அனுக்கிறம் கொடுக்காது. கொடுக்காது பாருங்க. மனமது செம்மையானால் மந்திர ஓத வேண்டாமா? வேண்டாமல. மனதுல சுத்தம் இருந்துட்டாலே, இருந்த இடத்துல மருதுடையார கூப்பிட்டாலும் அழகப்பசாமியை கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார்கள், வந்து காப்பார்கள். அதான் குல தெய்வமே. மழை போல வந்தாலும் பனி போல போயிரும். அதுதான் குல தெய்வம் இருந்தாத்தானே பார்வை இருக்கணுமா? இருக்கணும் இல்லையா? குலமே தெரியாம இருந்தாலும் குல தெய்வம் தெரியாம இருக்க கூடாதான். கூடாதியா? அதனால தர்மராஜாவும் தர்மலட்சுமியும் ஐயோ ஒரு பிள்ளவாரோ வேணும் கோவிலாக நடப்பாரோ வெள்ளி செவ்வாய்க்கிழமையில விரதமது இருப்பாரோ ஆலனும் தேவியும் அள்ளி மேலகு தின்னு அருணகிரி நோம்பு இருந்தா தரும ராஜாவும் எங்க தரும லட்சுமியோ சனிக்கிழமை தலைமொழிகி ஐயா தலைமொழி சனி விரதம் இருப்பார்களா? தலைமொழிகே சனி விரதம் இருப்பாரா? எங்க தரும ராஜாவும் தரும லட்சுமியோ கோயில் கண்ட இடங்களெல்லாம் கும்பிட்டு வணங்குவாரா? குழந்தை வர வேணும் கல்லை கண்ட இடங்களெல்லாம் கையெடுத்து நடப்பாரா? குலதெய்வம் கோயிலுக்கு கோபுரத்தை கட்டுவாரா? கொடிமரத்தை நட்டுவாரா? தரும ராஜாவும் தரும லட்சுமியும் 1008 சிவதலமும் 108 திருப்பதியும் கையெடுத்து வணங்குவாரா? திருப்பதியோ கையெடுத்து கையெடுத்து வணங்குவாரா? அம்மையா தரும ராஜாவும் அந்த தரும லட்சுமியும் மதுரைக்கு வருவாரா? மதுரை நகரத்தில சொக்கரையும் மீனாட்சிய கையெடுத்து வணங்குவாரா? சொக்கையானோ மீனாட்சியோ கையெடுத்து 1008 சிவதலம் 108 திருப்பதி. சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய தலங்கள்ல 1008 சிவதலமும் 108 திருப்பதியும் சிவபெருமானுக்கு தலங்கள் 1008. பெருமாள் நவநீத நாராயண கண்ணனுக்கு உள்ள தலம் 108. அது திவ்ய தேசம் என்று சொல்வார்கள். ஐயா. சிவதலங்கள் 1008ல இந்த தர்மராஜாவும் தர்மலட்சுமியும் அந்த ஈரோடு தாராபுரத்தை சுற்றி உள்ள சிவங்கோலையும் கும்பிட்டு வணங்கி வடக்க ராமேஸ்வரத்துல இருந்து அப்படியே ஒவ்வொரு தலங்கள் கண்ட இடங்கள்லாம் கையெடுத்து கும்பிட்டு கடைசி மதுரைக்கு வாரார்கள். மதுரைக்கு வாராவோ? மருதை இல்ல மதுரை.
அந்த மதுரை நகரத்தை ஆண்டு வரக்கூடிய மன்னன் தான் பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் ஐயா. அந்த மதுரையை ஆளக்கூடிய பாண்டிய மன்னனுடைய ஆட்சி காலத்திலே மதுரை சொக்கரை கையெடுத்து வணங்குவோமே. அந்த மதுரை மீனாட்சியாளுடைய அருள் இருந்தால் நமக்கு ஒரு மதுரை கிடைக்காதா? நமக்கு யார் இந்த மீனாட்சி அம்மா? அன்று ஒரு காலத்தை ஆண்ட பாண்டிய மன்னன் மலையத்து சிவனுக்கும் காஞ்சன மாலைக்கு மகளாக பிறந்தவதா மீனாட்சி அம்மா. மீனாட்சி அம்மாள் அம்மா அதான பார்த்தேன். அப்பேற்பட்ட மலையத்து சிவன் காஞ்சனமாலையனுடைய மகளாக பிறந்தால் மதுரையாளு மீனாட்சி. அந்த மீனாட்சியை மாலையிட வந்தார் என் சொக்கநாதன். மாலையிட்ட அந்த மதுரை நகரத்தில 63 திருவிளையாடல் அங்கேயே நடத்தியிருக்காரு. இந்த பகமா நம்ம பிட்டுக்கு மஞ்சம் வந்தது அங்கதான் மஞ்சம் வந்திருக்காரு. அது மட்டுமா வேற என்ன எத்தனையோ அவதாரம் விறகு வெட்டி விறகெல்லாம் ஜமந்திருக்காரு. ஆமா சிவலிங்கமாக போய் சாட்சியும் சொல்லியிருக்காரியா. இப்படி 64 திருவிளையாடல் நடந்த அந்த புண்ணிய பூமியான மதுரை நகரத்துக்கு அந்த மன்னனும் தேவியுமாக அந்த தர்மராஜாவும் தர்மலட்சுமியும் அந்த மதுரையாளும் நகரத்தில சொக்கருட வாசலில மாதாந்தோ நடப்பாரா. இருவரும் மாவிளக்கு எடுப்பாரா. அமையா நடப்பாரா. அந்த சொக்கருக்கும் மீனாட்சிக்கும் என்ன காப்பு தியானம் பாலும் இளநீர் அபிஷேகம் 21 அபிஷேகம் நடத்துவாரா. ஒரே ஒரு பிள்ளைக்காக மதுரை நகரத்திலே சொக்கர் மீனாட்சியை கும்பிடுதார்கள். ஆமா சுந்தரர். சொக்கருக்கு பேரு சுந்தரர். அதானே சுந்தரராஜா. சோமசுந்தர கடவுளியா? ஆமா சோமசுந்தர கடவுள் தான் சொக்கநாத பெருமாள். அப்பேர்விட்ட மீனாட்சி ஆளுக்கும் அமையோ என்ன காப்பு தியானம் பாலி இளநீர் அபிஷேகம் நடத்துவார்கள். எண்ணி 21 அபிஷேகத்தை நடத்துவார்கள். அப்படி மன்னனும் தேவியுமாக அந்த மதுரை சொக்கருடைய வாசலில மொட்டை கோபுரம் தெரியுமா? மொட்டை கோபுரம் நான் சொல்லுது மொட்டை கோபுரம் ஐயா. ஆமா அந்த மொட்டை கோபுர வாசலுக்கு வந்து மன்னனின் தேவியுமாக மனதிலே கவலை கொண்டு ஏ சொக்கநாதா ஏ அம்மா மீனாட்சி அப்படின்னு அம்மாளுடைய நாமத்தையும் ஐயன் சொக்கநாதனுடைய நாமத்தை சொல்லி கொண்டு மதுரை மொட்டை கோபுரத்துக்கு பக்கத்துல வந்து இருக்கார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இருட்டி ஒரு சாமம் ஆச்சு. வேலையாச்சு அது ஜாமதி ஜாமந்தானே ஐயா ஜதி ஜாம வேலையாச்ச தரும ராஜாவும் அந்த தரும லட்சுமியும் ஏ சொக்கநாதர் வாசலில மாத்த விரிப்பாரோ இவரும் மதிமயங்கி உறங்குவாரா. அமையா விரிப்பாரோ மைமயங்கி உறங்குவாரோ. அவடி கண்ணை சென்று உறங்கும் போது அந்த கடவுளான சொக்கநாதன் அம்மையா மீனாட்சியா
கடவுளானே சொக்கநாதரா அம்மை மீனாட்சியையும் அந்த சொக்கருடைய வாசல்ல அத்தசாம பூஜை முடிச்சு அங்க உள்ள ஐயருக்கு பால்லாம் சேர்ந்து சத்தியும் ஜீவனையும் கொண்டு பள்ளியறையில வச்சுட்டாவோ. பள்ளியறையில சாத்தாச்சு. ஆமா இரட்டி. ஆமா அந்த 8 மணிக்கு பூஜை முடிஞ்சதுன்னா சத்தியும் ஜீவனும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் தான் பள்ளியறை. பள்ளியறையோ அந்த பள்ளியறையில பகவான் பக்கத்துல இருக்க மீனாட்சி சொல்லுதா, என்ன சொல்லுகிறாள்? ஐயா சோமசுந்தர கடவுளே, ஓ கடவுளே, சொக்கநாதா நம்மளுடைய வாசல்ல வந்து ஒரு ஆணும் பெண்ணுமாக மன்னனின் தேவியமாக இருந்து ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கார்களே. இவர்கள் தவம் இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? தெரியலையா உங்களுக்கு? மாதாண்டா நடக்கார்கள், மாவிளக்கு எடுக்கார்களே. வெள்ளி ஜவானும் வாராம அந்த தர்மராஜனும் தர்மலட்சுமியும் விரதமா இருக்காவளே. அள்ளி மிளகு தின்னு அருணகிரி நோம்பலாம் இருக்கார்களே. சனிக்கிழமை தலைமுறை நீ எப்ப சொல்லுவ? நான் எப்படி புள்ள வரம் கொடுக்கணும் நானே எதிர்பார்த்தேன் இருக்கேன். நீனும் ஒரு வார்த்தை சொல்லிட்ட, வாக்க விட்டுட்டிய. அதனால இந்த தர்மராஜாவுக்கும் அம்மா தர்மலட்சுமிக்கும் நம்மளுடைய அவதாரத்தில ஆள குழந்தையாக ஆண்டவன் அம்சத்திலே ஒரு பிள்ளைய கொடுக்கணும். ஆண்டவன் சிவபெருமா அம்சத்திலே ஒரு பிள்ளைய கொடுக்கணும். ஆண்டவன் எப்படி சொல்லிட்டாரு பத்தியலா? ரெண்டு பேத்துக்கும் பிள்ளை வரம் கொடுக்கணும்னா என்னுடைய அம்சத்திலே ஒரு குழந்தைய கொடுக்கணும் அம்மா. அப்ப சிவனுடைய அம்சத்தில தான் இந்த ஐயா அழகப்பசாமி பிறக்க போறாரு பாருங்க. ஆமா அப்படி ஆண்டவன் சொன்ன வண்ணமாக அந்த மதுரையாலும் சோமசுந்தர பாஸ்கர கடவுளும் அம்மையான மீனாட்சியும் மதுரை கொட்டகோபுரத்து பக்கத்துல படுத்திருக்கக்கூடிய அந்த தர்மராஜா தர்மலட்சுமி கனவுல வந்து ஏ ஐயாவே தர்மராஜா தர்மலட்சுமியோ உங்களுக்கு என்ன வர வேணும் என்று மதுரை சொக்கம் கேட்க கனவுல ஜாமத்துல வந்து கேட்கார்கள். ஆமா சத்தியம் ஜீவனும் கேட்காவோ. ஆமா என்ன வேணும்னு கேட்காவா தானே. அப்படி தர்மராஜன் இடத்திலையும் தர்மலட்சுமி இடத்திலையும் மதுரையாளும் சொக்கர் மீனாட்சி கேட்கும் போது ஐயோ ஏ மதுரையாளும் சொக்கநாதா நாங்க இவ்வளவு காலமாக பிள்ளை இல்லாத பாவிகளாக இருக்கமே ஆண்டவன் சிவபெருமானும் அம்மையான மீனாட்சியும் பிள்ளை இல்ல எங்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்கணுமே சாமி மதல இல்ல எங்களுக்கு ஒரு மதல வரம் கொடுக்கணுமே ஆண்டவன பகவானே சாமி குழந்தை இல்ல எங்களுக்கு ஒரு குழந்தை வரம் கொடுத்திருங்கோ எனக்கு குழந்தை வரம் கொடுத்திருங்கோ எங்களுக்கு குழந்தை வரம் கொடுத்திடுங்கோ ஐயா தரும ராஜாவும் தரும லட்சுமியும் சொக்கநாத இடமதியில ஐயா பிள்ளை வரம் கேட்ட போது அந்த மதுரையாலும் சொக்கநாதன் மதுரையாலும் சொக்கநாதன் தர்மராஜன் தர்மலட்சுமி இடத்திலே சொல்றார்கள் எப்ப உங்களுக்கு பிள்ளை வர வேணுமா? ஆமா ஜாமியோ என்னுடைய கையில இருந்து உங்களுக்கு முளமுறியாத 3 மஞ்சத்துண்டு தாரேன். இந்த 3 மஞ்சத்துண்டையும் உன்னுடைய மனைவியான தர்மலட்சுமி 3 வெள்ளிக்கிழமை காலையில எழுந்தரித்து தீர்த்தமாடி மாத்துடுத்தும் போது குளித்து தலம் முழுவும் போது இந்த 3 மஞ்சத்துண்டையும் 3 வெள்ளிக்கிழமை முகத்திலே அரைத்து தேய்த்தாலானால் என்னுடைய அம்சத்திலே இறைவனுடைய அவதாரமாக உங்களுக்கு குழந்தை கட்டாயம் பிறக்கும் அப்பா. அப்படி பிறக்கக்கூடிய பிள்ளை
கொடி சுத்தி பிறப்பான், மாலை சுத்தி பிறப்பான், நஞ்சு சுத்தி பிறப்பான். அதனால பிள்ளை கொடி சுத்தி பிறந்த கோத்திரத்துக்கு ஆவாது நீங்க நினைக்காதீங்க. அப்படி பிறக்கக்கூடிய பிள்ளை கொடி சுத்தி பிறந்தாமனா கோடீஸ்வரனா இருப்பாரு. மாலை சுத்தி பிறந்தாமனா உன் நாட்டை ஆளக்கூடிய மகாராஜனாக இருப்பார். நஞ்சு சுத்தி பிறந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜாவாக இருப்பாரு. அப்பேற்பட்ட பிள்ளையை பிறந்த உடனே நீ தப்பு கணக்கு போற்றாதங்கோ. இந்த வையகத்தை ஆள்வதற்கு உங்களுக்கு வருஷ மகனாக பிறக்க போறான். இந்த குவளையத்தை ஆள உங்களுக்கு ஒரு கோடீஸ்வரன் கிடைக்க போறான்ப்பா என்று சொக்கநாதன் சொன்னவோ மீனாட்சியும் சொன்ன கனவுல இருந்தவோ பதறி முழிக்காவோ இரண்டு பேரும் கனவுல வந்தபடியாக இருவருடைய கையில குணமுறியாத 3 மஞ்ச துண்ட கையில சொக்கனு மீனாட்சியும் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாவோ. கனவுல காட்சி கொடுத்தது கண்முழிச்ச உடனே நிஜமா இருக்கிறது. அப்பதான் சொல்லுதா தர்மலட்சுமி, என்ன சொல்லுதா? சாமி தர்மராஜாவே, நான் நைட்டு இரவு தூங்கும் போது ஒரு கனவு கண்டேன் சாமி. தர்மராஜன் சொல்லுதாரு, என்னமா கனவு கண்ட? நீ என்ன கனவு கண்ட? நான் கண்ட கனவு தான் இந்த உலகத்திலே நல்லது ஒரு கனவா இருக்கு. என்ன கனவு? மதுரை சொக்கனு மீனாட்சி என் கனவுல காட்சி கொடுத்து முளமறியாத 3 மஞ்ச துண்டையும் கொடுத்து 3 வெள்ளிக்கிழமை நீ முகத்துல தேய்ச்சி குளிக்கணும்னு சொல்லியிருக்காரு. சாமி அதே கனவைத்தானே நானும் கண்டேன் சாமி. கனவுல கூட இறைவன் 2 பேரையும் பிரிச்சு பார்க்கல. இறைவனுடைய அனுக்கிரகத்திலும் இருவரும் பிரியாமல் கண்ட கனவுகளை இருவரும் பரிமாறிட்டு உடனே தர்மராஜன் சொன்னார், ஏ அம்மா, இறைவன் அருளால் நமக்கு ஏந்த முள்ள கிடைக்க போகுது அப்படின்னு மன்னனின் தேவியமாக அந்த சொக்கநாதர் சொன்னபடி வைகை ஆத்தங்கரை அதில வெள்ளிக்கிழமையில முளமுறிய மஞ்ச துண்ட முகத்தில் அதை பாரோ முளமுறியாத மஞ்சத்துண்ட மனைவியான தர்மலட்சுமி முகத்தில தேய்க்க 3 வெள்ளிக்கிழமை தேய்த்த போது சொக்கனத அருளால யாருங்கிலிய தர்மலட்சுமி அன்று மவ குடி மறந்தா அது வெகுளி ஜூலானா தர்மலட்சுமியோ உரறிய 30 நாள் அது நாடறிய 40 நாள் அவர் 2 மாதம் குடி மறந்தா தர்மலட்சுமியோ அவ எடைகளெல்லாம் கணத்திருமா 3வது மாசத்தில தர்மலட்சுமியோ அவ முகங்கள் எல்லாம் வெளுத்திருமா 4வது மாசமாச்சு 4வது மாசமாச்சு அவ நலிங்கிய மயக்கமான ஐயா நலிங்கியதோ 5 மாதம் குழி மறந்தால் தர்மலட்சுமி அரவையறு பூரண 6வது மாசத்தில அங்கமெல்லாம் தங்கன 7வது மாசத்தில அறிவளங்கள் போடுவார் கிழப்பு அதிகம் 9 மாசத்தில தர்மலட்சுமி வாழையா சொல்லலுவார் 10வது மாசத்தில தர்மலட்சுமியோ அவ பரிபூரண கேட்பமானா தர்மலட்சுமி அவன்
நிறமாத்த சுழிதான் அவன் இன்னும் அவ மயங்குவாள் படுத்தாலும் படுக்க மாட்டாள் வாய் ஓட்ட தூங்க மாட்டாள் இருந்தாலும் இருக்க மாட்டா அருங்கிலிய தர்மலட்சுமி அவ எழுந்தரிச்சி நடக்க மாட்டாள் இருக்க மாட்டா அவ எழுந்தரிச்சு மாட்டாள் தர்மலட்சுமியும் நின்னும் அவ மயங்குதால என் நிறமாத்த சூழிதான அவன் நிறம் போக வாடுதாளே அவன் கணவன் அழைப்பாளா எஞ்சாமி எந்துரைய ஐயா தர்மராஜா தர்மராஜா நிறமாத்த சூழிக்கு எனக்கு வயறு வலிக்கு வலிக்குது ஐயா இடுப்பு அரிக்கி குறுக்கு அரிக்கி அதனால ஒரு கைது என்ற மருத்துவத்தை கூட்டுவாங்க வாங்க சுவாமி ஆமா அந்த காலத்துல மருத்துவம் தானே பேரளம் பார்த்திருக்கா அந்த காலத்துல மருத்துவம் தான் பார்த்திருக்கா அந்த காலத்துல கை மருந்து கொடுத்து மருத்துவ வச்சு பக்கத்துல இருந்து சொன்னானா 4 தவறாது நாளிகை தவறாது இத்தனை மணிக்கு இன்ன கிழமை அந்த கிழமைன்னா உள்ள பிறக்கம்னா அந்த காலத்து மருத்துவ வச்சு சொல்லி பிறந்திருக்கு பிறந்திருக்கியா ஆமா அதானே அது தெரியாம கால நேரம் தெரியாம காடு கரைக்கு போனா காடு கரையிலையும் பிள்ளைய பெத்துருவான் பெத்து போட்டுருவா ஐயா ஆமா கார்ல போனா கார்ல ரயில்ல போனா ரயில்ல சொல்லுனே பொம்பளை பழுத்த பழம் நிக்காதுல்ல ஐயா அந்த 300 நாள் கணக்கு வந்துட்டா வந்தாலே வயிறு வலி கொடுத்துருமில்ல அப்ப அந்த காலத்துல மருத்துவம் இருந்து பேரளம் பார்த்தா பாத்துருக்கா இப்ப அரினி சனிக்கையிலே ஆஸ்பத்திரிக்கு தான் போறே ஆட்டோல அள்ளி போட்டுக்கிட்டே தான் சொல்லுங்க அன்னையில இருந்து 10 மாசம் வரைக்கும் 40 நாளில இருந்து அந்த 10வது மாசத்துல வரைக்கும் அந்த ஆட்டோவை தான் போகும் அந்த ஊசி தான் மாத்திரை தான் மருந்து தான் அதான கூட்டிட்டு போகல செத்த சொல்லுவா ஆனா டைம் மாறனே பண்ணியே தீரணும்பா 30000 ரூபாய் அழுதுல புருஷனை கூப்பிடு கையெழுத்து போடு போடு கூப்பிடும் போல அதுலங்க சோபரசம் பா நேரம் வர வர புள்ள தலைமாரி இருக்கு ஆபரேஷன் பண்ண 30000 முன்மனத்துக்கு ஆமா முன்மனமா கட்டுங்க முதல்ல 50 முத அப்படியா ஏமாவன் பிறக்கையில 30000 கட்டிருக்கையா அப்போ இப்போ 50000 அதானே 1 லட்சம் ரூபாய் ஆமா அப்போ மலைக்கும் சொல்லுக்கும் கணக்கில் எல்லாம் கிடையாது இந்த தர்மலட்சுமி 300 நாள் கர்ப்பத்தோடு முஜியாம இருக்க அவர் மன்னனாகிய தர்மராஜாவை அழைத்து ஒரு கைது அந்த மருத்துவத்தை அழைச்சிட்டு வாங்க சாமி 4 கட்ட நெருங்குது கிட்ட நெருங்கிடுது மருத்துவத்தை தேடி வாராரியா ஊர்ல ஒத்த மருத்துவச்சு இல்ல பூரா நடுவுடைய காலம் இல்லையா ஆத்துப்பறி நடுவு காலத்துக்கு போயிட்டா அதுல ஒரே ஒரு மருத்துவச்சு மட்டும் அன்னைக்கு வீட்டுல இருக்கா அவ மட்டும் அன்னைக்கு இருக்கா போக முடியாது அவளுக்கு அவதான் நொண்டி கருப்பாய் காலு நொண்டி ஆயிடுதுன்னா அது எப்படி வேலைக்கு போவா நடக்க முடியாதுல்ல அதனால ஆமா அந்த நொண்டி கருப்பாய தர்மலட்சுமி தர்மராஜா பார்த்து ஏ மருத்துவா அம்மா என் மனைவி பேர்கால வழியில இருக்கா நீ வந்து கற்பத்துக்கு நம்ம கை கூடம்மா கூட அப்ப நொண்டி கிளவி சொல்லுதா எனக்கு எவ்வளவு தருவீரு 1000 ரூபாய் தரட்டுமா காணாது 1000 ரூபாய் நான் அரங்கத்திலே எடுத்துருவேனே அதானே 2000 தரட்டுமா காணாது இருந்த இடத்திலே எடுத்துருவேனே பக்கத்துல வாரவளுக்கு கை பிடிச்சாலே எனக்கு 2000 அடையும் பத்தியாளா அந்த கிளவிக்கு 5000 தரட்டுமா காணாதுல்ல அது அரண்மனையிலே நான் 5 நிமிஷத்துல எடுத்துருவேனே அதானே 10000 ரூபாய் தரட்டுமான்னு தர்மராஜாங்க அதுக்கு என்ன 10000 தாரு வாரையா என்ன எப்படி கூட்டு போவியாரு ஆமா எனக்கு கால் 2 மோடம் எனக்கு கால் நொண்டி அதானே நான் எப்படி மருத்துவம் பார்க்க முடியும் ஆணையில வாரியா கிளவி ஆமாயா ஆணையில வந்தோம்னா அழுங்கு எம்மையா நீங்க குதிரையில வாரியலா குதிரையில வந்தா என் உடம்பு குலுங்கும் இல்ல அப்ப பல்லாக்க வர சொல்லி நீ பல்லாக்கல வா கிளவி அப்படின்னு நொண்டி கிளவிய பல்லாக்கல அழைத்து வந்து அந்த மருத்துவம் பக்கத்துல இருக்க அந்த தர்மலட்சுமி பெண்ணாளுக்கு மருத்துவம் கை கொடுக்க சொல்லுவாளா மருத்துவம் யாடியம்மா தர்மலட்சுமி முக்காணியில் ஏறணும் உவட்டி கயிற போடணும்
காயத்தை பிடிக்கணுமே பிடிக்கணுமே அந்த கடவுளையும் பிடிக்கணுமே ஆதி கடவுளையும் ஏ தரமேலட்சுமியோ ஓட்டி கயிறை பிடிக்கணுமே முக்கன வருந்தனுமே ஆண்டவரை வரந்தனாக்கா ஆள பிள்ளை அழகா பிறக்கும் 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 அம்போ அப்படின்னு மருத்துவன் சொன்ன போது ஐயோ சொல்லுதா தருமலட்சுமி சொல்லுதாள் ஐயாவே மருத்துவமே இந்த வீதி வரும்னுதான் எந்தனுக்கு தெரிஞ்சிருந்தா கோயிலுக்கு போக மாட்டேன் குழந்தை வரம் கேட்க மாட்டேன் ஏடி அம்மா மருத்துவமே குழந்தை ஆசை எனக்கு இல்ல குழந்தை ஆசை இல்லை ஏன் கொண்டவன் மட்டும் இருந்தா போதும் ஏன் கொண்டவன் மட்டும் இருந்தா போதும் ஏடி அம்மா மருத்துவமே முதல ஆசை எனக்கு இல்லை மன்னன் மட்டும் இருந்தா போதும் உள்ள ஆசை எனக்கு இல்ல உள்ள ஆசை இல்லை என் புருஷன் மட்டும் இருந்தா போதும் என்னுடைய புருஷன் மட்டும் இருந்தா போதும் அப்ப மருத்துவம் சொல்லுவாரா ஏடி அம்மா லட்சுமிய அம்மா ஏன் தரும லட்சுமி லட்சுமி இது தலைப்பிள்ளை சூழி கொஞ்சம் சங்கடம் இருக்கத்தான் செய்யும் செய்யும் செய்யம்மா முத பிள்ளை சூழிக்கு கொஞ்சம் வேதனை இருக்கத்தான் செய்யும் அதனால அஞ்சாத மலையாத ஆமாம்மோ அந்த ஆண்டவன் அருளால உனக்கு அழகு பிள்ளை பிறக்கும் அம்மா அம்மா ஏதாருமே லட்சுமிய அம்மா கொஞ்ச நேரம் சஞ்சலந்தான் அம்மா சஞ்சலம் நம்ம பெற்றெடுத்த கொஞ்சலாமே கொஞ்சலாமே கொஞ்ச நேரம் கொஞ்சலாமே பெண்கொடிய லட்சுமியும் அரணை நல்ல அரணை என்று அவ ஆண்டவன வருந்துவாளா ஏ தரும நல்ல லட்சுமியோ ஏ கடவுளையோ வருந்தும் போது அவ இடுப்பறிந்தா குறுக்கறிந்தா ஏ வாதம் கொண்டால் வயர் உழைந்தா ஏ தரும லட்சுமியோ ஏ அடிதுடியாக வயர் உழைந்தே ஏ வயர் உழைந்தே ஒரு ஆண்மகனே பெற்றெடுத்தா ஏ வயர் உழைந்தே அப்படி ஆண்மகனும் பிறந்த போது அவன் கொடி சுத்தி பிறந்திருக்கான் ஏ பிறந்ததொரு மகந்தானே அவன் மாலை சுத்தி பிறந்திருக்கான் ஏ அழகு திரு மகந்தானே ஏ மகந்தானே அவன் நஞ்சி சுத்தி பிறந்திருக்கான் ஏ மகந்தானே பிறந்திருக்கான் அப்படி ஆண்மகனும் பிறந்த போது ஏ கூடியிருந்த பெண்கள் எல்லாம் ஏ குலவை அது போடுவாரா ஏ மாதர் எல்லாம் ஒன்று கூடி ஐயா ஒன்று கூடி அங்க மணி குலவ போடுவாரா ஏ ஒன்று கூடி ஏ அழகு மகன் வந்து பிற
போது அந்த தர்மராஜாவும் லட்சுமிக்கும் இறைவன் சொன்ன பிரகாரம் சொக்கநாதர் மீனாட்சி அருளாலை நமக்கு ஆண்மகன் வந்து பிறந்திருக்கிறானே கொடி சுத்தி பிறந்திருக்கான் கோடீஸ்வரனாய் இருக்க போறானே நஞ்சு சுத்தி நமக்கு மகன் பிறந்திருக்கான் நாட்டையாளர் ராஜாவா இருக்க போறான் நமக்கு மாலை சுத்தி மகன் பிறந்திருக்கான் மகராஜனா வாழ போறான் இந்த தர்மராஜனும் அந்த தர்ம லட்சுமியும் செல்ல மகன் பிறந்தான் என்று செல்ல மகன் பிறந்தான் என்று அங்கே சீனி வளம் செலவு செய்தார் பிறந்தான் என்று அரடே பிறந்தான் என்று அங்க அள்ளி பணம் செலவு செய்தார் அருமமாக அள்ளி பணம் செலவு செய்தார் அங்க சாந்தொழுக புணுகொழுக அது கஸ்தூரிகள் வேத்தொழுக மகன் பிறந்த உடனே ஆனந்த சந்தோஷம் மற்ற மகிழ்ச்சி அதானே அப்படி இருக்கணுமில்ல அரும மவன் கிடைச்ச உடனே அள்ளி பணத்தை பாராம அள்ளி பணத்தை தர்மம் செய்தான் செஞ்சுக்கிட்டே இருக்கா அள்ளி விடுதாவா இப்படி பிடிக்குது அள்ளி தர்மம் செய்தார்கள் அமையோ செல்ல மகன் பிறந்தான் என்று சீனி வளங்கள் எல்லாம் செலவு செய்தார்கள் நம்ம செய்யலையானே நம்ம செய்தோம்ல நமக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையோ பெண் குழந்தையோ நம்ம வீட்டுல பிறந்துட்டா சொந்த பந்தத்தை கூப்பிடுவோம் வீட்டுல கடாயை வெட்டுவோம் ஆமா கஞ்சி கறியை வச்சு கொடுப்போம் அதான பாட்டி வைக்கமில்ல ஆமா ஆம்பளை பிள்ளை பிறந்தா அப்பங்காரன் கூட சேர்ந்தவனுக்கு பூரா ஒவ்வொரு குவார்டர் தான் ஆமா ஒவ்வொரு குவார்டர் அப்படியா ரெண்டே நாள்ல அப்ப நம்ம எல்லாம் என்ன சிறப்பெல்லாம் பண்ணலாம் செய்தோம்ல ஆனா தர்மராஜானும் தர்மலட்சுமியும் இப்படியா தரப்பு செய்வாவோ அது செய்ய முடியாதுல்ல அதானே இது வந்து தர்மமா இது இல்லல்ல தர்மம் கிடையாது கிடையாதுயா ஆமா குடிய கெடுக்கும் குடிய கெடுக்கும் குடி பழக்கம் உடல் நலத்தை கொடுக்கும் அதானே அதனால ஆமா இந்த ஆமா தர்மராஜனும் தர்மலட்சுமியும் அழகு திரு பிள்ளைகள் பிறந்தார் என்று அவருடைய நாட்டிலே சிறப்புக்கெல்லாம் செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? அன்னதானம், சொரணதானம், ஆதானம், கோதானம், வசிரதானம், தானங்கள். அன்னதானம்னா வாரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு, சாப்பாடு அன்னதானம். அதானே. ஆதானம், கோதானம்னா பசுமாட்டை தானமா செய்தார்கள். பசுமாட்டை தானமா செய்தார். அன்னதானம், சொரணதானம், ஆதானம், கோதானம், வஸ்திரதானம். தானங்கள். வஸ்திரதானம்னா வேட்டி சட்டை, அப்படியெல்லாம் கொடுக்கார்கள். இப்படி தான தர்மம் செய்து அழகு திருமவனுக்கு பிறந்தாராமத்தையிலே பேரு நாமம் கொடுப்பாரோ தரும ராஜாவும் தரும லட்சுமியோ ராசாக்கள வரவழைத்து ஆசனத்தை எடுத்து போட்டு அவனுக்கு பேர் கொடுக்கணும்லானே, கொடுக்கணும் ஐயா. அந்த ஈரோடு தாராபுர நகரத்தில் ராஜாதி ராஜ மன்னர்கள் பக்கத்து நாட்டு ராஜாக்களையும் வரவழைத்து இந்த குறுநில மன்னர்கள் ஜமீன்தார்லாம் இருப்பாங்கல்ல, இருப்பாங்கல்ல ஐயா. ஜமீன்தாரு, மிட்டாதாரு, மிராசுதார்கள், அதானே அப்பேற்பட்ட பண்ணையார்களை எல்லாம் வரவழைத்து அழகு திருமவனுக்கு தான் அழகு பேரு கொடுப்பதற்கு ஈரோடு தாராபுர பட்டணத்தில்